டெல்லி சுல்தான்களில் இரண்டாவது வம்சம் கில்ஜி வம்சம்னு சொல்லுவாங்க. இது 1290லேருந்து 1320 வரைக்கும் ஒரு 30 வருஷம்தான், கம்மியாக தான் இருக்கும். இல்லை ஜலாலுதீன் கில்ஜி எடுத்துகிட்டா 90லேருந்து 96 வரைக்கும் 6 ஞாபகம் வச்சுக்கோங்க, அறுபடை வீடுங்கிற மாதிரி 6 வருஷம் ஜலாலுதீன் கில்ஜியுடைய ஆட்சி காலம். இந்த ஜலாலுதீன் கில்ஜி வயதானவராக இருப்பார். இவருடைய சகோதரர் மகன் இருக்கார் பார்த்தீங்களா, இவருடைய ஜலாலுதீனுடைய சகோதரர் மகன் தான் இந்த அலாவுதீன் கில்ஜி. மிக முக்கியமானவர். ஜலாலுதீனுடைய படையெடுப்புகள் பலவற்றையும் திட்டமிட்டு நடத்தினது யாருன்னு கேட்டால் இந்த அலாவுதீன் கில்ஜி தான். அற்புதமான அலாவுதீன் கில்ஜி தான். இவர் தான் அடுத்த சுல்தானாக வருவார். இந்த அலாவுதீன் கில்ஜி பார்த்திங்கன்னா தக்கான அரசு, முக்கியமாக இந்த தேவகிரி, மறக்காதீங்க, தேவகிரி ராமச்சந்திர யாதவர், இவரை தான் தோற்கடிக்கிறாரு இந்த அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜியோட தேவகிரி படையெடுப்பு மிகச் சிறந்த படையெடுப்புன்னு சொல்லலாம். ஏன்னா பெரும் செல்வத்தை வாரி வழங்குச்சு அலாவுதீன் கில்ஜிக்குன்னு சொல்லப்படுது. இந்த பெரும் செல்வத்தை வச்சு தான் அந்த முக்கியமான பிரபுக்கள், முக்கியமான படை தளபதிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு லஞ்சமாக கொடுத்து எல்லாரையும் ஜலாலுதீன் பக்கம் இருந்து அலாவுதீன் தன்வசப்படுத்தினார்னு சொல்லுவாங்க. பிறகு என்ன நடக்கும், ஜலாலுதீனை வஞ்சகமாக கொன்னுட்டு அலாவுதீன் அரியணை ஏறுறாரு. அலாவுதீன் எப்போ அரியணை ஏறுறாரு, 1296 அரியணைக்கு அலாவுதீன் கில்ஜி வராரு.